ஹாய் கைஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் நைட்டாக தூங்கினதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. போய் நம்ம சீக்கிரமாக வந்து குக்கிங் வேலை தான் செய்யணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்கிறதுக்கான டைம் கிடையாது. ஸோ லஞ்சே வந்து குயிக்காக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்டும் வந்து சீக்கிரமாக சாப்பாட்டுக்கு வர அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த ரூம் மட்டுமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்கிட்ட இருக்க பத்தாத துணிங்க எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பசங்களது எல்லாமே இந்த டப்ரா செட்டெல்லாம் வந்து ஒட்டுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. என்ன தான் நம்ம எடுத்து வச்சாலும் அவங்க எடுக்கிற துணி வந்து ஃபோல்டு பண்ணாமல் இப்படி தான் கீழே போட்டு வைப்பாங்க. அதுதான் எங்கள் வீட்டு ஆளுங்க. பார்த்திங்கன்னா க்ராசரிஸ் எல்லாம் வந்து ரோ பை ரோவாக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா வந்து இங்கே ரொம்ப நாளாக வந்து எடுத்து அடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணல. நான் வந்து எப்போவுமே எடுத்து நம்ம எதுலையாவது போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டப்ரா செட்ஸ்லாம் தான் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னாக்கா நான் எனக்கே வந்து ஞாபகத்துக்கு இருக்க மாட்டேங்குது எந்த பொருள் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதனாலேயே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்திங்களா எங்கள் வீட்டு ஷோகேஸ் செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா, நேற்று தான் இதில் எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் ஏதோ அடக்கி வச்சுருக்காங்க. டேப்லெட்ஸ் கவரு அதெல்லாம். எங்கள் வீட்டு செல்ல புள்ளோட ஃபோட்டோ, என்னோடய பேபி, என்னோடய பையன். இதுக்கு நடுவுலையும் என்ன போட்டு வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சா நான் என்னங்க பண்ணுறது. இது மேலெல்லாம் கூட ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னாலெல்லாம் எட்டது ஹஸ்பண்ட் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ தான் வந்து எடுக்கவே முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வெஜ்ஜீஸ் ஃப்ரிட்ஜும் திருப்பி வந்து அழுக்காயிடுச்சு. ஸோ திருப்பி வந்து க்ளீன் பண்ணணும். இந்த மாவு தான் கொஞ்சம் சிந்துது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு இருக்குது, பீட்ரூட் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. சேப்பக்கிழங்கு வந்து கறியில் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து கறி வாங்கும்போது போடுறதுக்கு வச்சுருவேன். மேபி நாளைக்கு ஃப்ரைடே தானே, தேர்ஸ்டே ஃப்ரைடே அது கூட ஞாபகம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் போட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேன். முட்டை இருக்குது, முட்டை வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணியிருக்கேன். பசங்க வந்து முட்டை சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, நான் குக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து மீட் பண்ணுறேன். பாய்.